இஸ்லாம் மட்டும்தாங்க 14 நூற்றாண்டுக்கு முன்பு ஹீரோ வர்ஷிப் என்ற பெயரிலே தனி மனித வழிபாட்டை பெயரிலே தலையிலே தூக்கி வைத்து கொண்டாடுகிற ஒரு நிலைப்பாட்டை எதிர்த்த மார்க்கம் போட்டுக்கிட்டு எவனோ ஒருத்தர் திரையில நடிக்கிறானா, 4 வசனங்களை பேசுறானா, உடனே அவன் பெரிய நடிகனா, அவனுக்கு பின்னாடி அப்படியே ஒரு கூட்டம் போகுமா? தரிகட்டு போகக்கூடிய அந்த கூட்டத்துக்கு எந்த விதமான அடிப்படை நெறிமுறைகளும் இல்லாமல் அந்த கூட்டம் உருவாகுமா? அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, உற்றார், உறவர் எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டு என் கூட வந்து என் பின்னாடி நின்று நீ என்ன மாதிரி செத்து சாக கிடந்தாலும் நான் கண்டுக்கிற மாட்டேன். அதுல என்னது? இந்த காசு பணம் இருக்குல்ல, அல்லாஹ் வச்சு பாதுகாக்கணும். இது ஏதோ பெரிய அப்படியே என்னைக்கு நிலையானது மாதிரி. அதுக்கு தருகிற முக்கியத்துவம் கூட தான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு இல்லாத ஒரு சூழலிலே ஒரு பெற்றோர் இருக்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய அசிங்கம், இது கேவலம். இப்படி அங்கே ஒரு சமூகம் இருக்கும். அல்லாஹ் வச்சு பாதுகாக்கணுங்க. காசை வாங்கி போட்டு உடனே அப்படியே இந்த காசு பெருசா, இது எப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான மனநிலை. எதை அல்லாஹ்வுடைய ரசூல் ஒழித்தார்கள்? 14 நூற்றாண்டுக்கு முன்பே காசு பணம் முக்கியம் இல்லை. நீ எதையும் கையில வாரி எடுத்துட்டு போக முடியாது. நீ மரணித்த பிறகும் உனக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிற பிள்ளைகளை உருவாக்கு.